வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா முட்டை பணியார குழம்பு. அதுக்கு ஒரு 1/4 கப் அளவு துருவன தேங்காய், 4 முந்திரி, அரை ஸ்பூன் அளவு கசகசா. ஒரு முந்திரியும் கசகசாவும் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த முட்டை பணியாரம் குழம்பு செய்கிறதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கிண்ணத்தில் முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகுத்தூள். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா அடித்து விட்டு கலக்கி விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியண்ட் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இலையை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்தது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயை வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய், கொஞ்சம் கடுகு வெடிச்சதுக்கப்புறமா ஒரு 3-4 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கலாம், 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் ஒரு 2-3 சின்ன துண்டு பட்டையை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய ஆனியன் சேர்த்தோம் அப்படின்னா தான் கிரேவி நல்லாயிருக்கும். இது நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருந்தேன், நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்க வேணாம், ஃப்ளேவர் மாறிடும். அரை ஸ்பூன் மட்டும் போதும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அந்த விழுதையும் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். இது காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன், கலருக்காக வேண்டி. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருங்க, ரொம்ப சூப்பராக குக் ஆயிரும். இப்போ அரைச்ச நம்ம தேங்காய் விழுது இருக்குது இல்லைங்களா, தேங்காய், முந்திரி, சோம்பு, கசகசா அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டது கொஞ்சம் குறைவாக இருந்தது, ஸோ அதனால் உப்பு நான் திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பச்சையாக இருக்கிற கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு இது அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கலக்கி வச்சு முட்டை பணியாரத்துக்கு ரெடி பண்ணிடலாம். பணியாரக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கலந்து வச்சு அந்த முட்டையை நம்ம பணியாரக்குழியில் ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு 3/4 குழி அளவு மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப நிறைய ஊற்றுனீங்க அப்படின்னா வழிஞ்சு வெளியில் வந்த மாதிரி ஆயிரும். 3/4 குழி அளவு ஊற்றுனீங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம இப்போ அடுத்த சைடு திருப்பிக்கலாம். அவ்வளோதான், அடுத்த சைடு திருப்பியாச்சு. அதுக்குள்ளே குழம்பு ஒருக்க பார்த்துட்டு வந்துடலாம். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல வாசனையே ரொம்ப கமகமான சூப்பராக இருக்குது. குழம்பு கிட்டத்தட்ட தயாராகிருச்சு. இப்போ பணியாரம் வெந்து திருப்பியாச்சு. திருப்பி ஒருக்கா நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். எடுத்துச்சு வெந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதே போல் நம்மக்கிட்ட இருக்க மீதி முட்டையை இந்த போல் பணியாரம் செஞ்சு எடுத்தாச்சு. குழம்பு ரெடியாக இருக்குது இல்லைங்களா, அதில் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மக்கிட்ட இருக்க எல்லா முட்டையும் இதே போல் பணியாரம் செஞ்சு நம்ம குழம்புல சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலால் ஒரு மல்லி இலை தூவிட்டு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. லைட்டாக இப்படியே அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் அந்த குழம்புல எல்லாம் மூழ்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். பணியாரம் அந்த முட்டை பணியாரம் எடுத்து சாப்பிடையில் அவ்வளோ ஒரு ஜூஸியாக, அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வெள்ளை சாப்பாட்டுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை முட்டை இருந்தது அப்படின்னா இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.